அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தென்னை மரத்தில் வேரில் வந்து எப்போதுமே நம்ம மைக்ரோநியூட்ரியன்ட் கட்டுவோங்க. அதாவது 3 மாதம் இல்லாட்டி 4 மாதத்துக்கு ஒன்ஸு தென்னை மரத்தில் வேரில் வந்து மைக்ரோநியூட்ரியன்ஸ் கட்டுவோம். இதுவே டிஜேவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு ஒன்ஸ் கூட வேரில் வந்து மருந்து கட்டிகிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம மைக்ரோநியூட்ரியன்ட் கட்டுறதுனால மரத்துக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது, இது நம்ம ப்ராப்பராக எப்படி நம்ம கட்டணும், அதெல்லாம் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்மர் எதுக்கு தென்னை மரத்தில் வேரில் வந்து மருந்து கட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம வேரில் நம்ம மருந்து கட்டும்போது அந்த மருந்தை வந்து தென்னை மரம் ஒரு 90% வரைக்கும் ஃபுல்லாகவே இழுத்துக்கும். மீதி இருக்க 10% தான் வேஸ்ட்டாக போகும். ஏன்னா இது வந்து மரம் வந்து டேரெக்டாக அந்த மரத்தோட வேரில் நம்ம கட்டும்போது இந்த வேஸ்டேஜுங்கிறது ரொம்ப இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் பயிர் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து ரிசல்ட்டு கொடுக்கும். இதை வந்து நம்ம மண்ணுக்கு கீழே நம்ம உரங்கள் போட்டோம்னா அது பயிர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது ரிசல்ட்டு தெரிகிறதுக்கே ஒரு 20 to 25 நாள் ஆகும். ஆனால் இப்படி நம்ம மரத்தில் வேர்களில் நம்ம மருந்து கட்டும்போது அந்த பாதிப்புகள், அதாவது தென்னை மரத்தில் வந்து இப்போ குருமை வந்து அதிகமாக கொட்டிக்கிட்டு இருக்குது, இந்த ஒரு காரணத்தாட்டி தென்னை மரத்தில் வேரில் இப்போ நம்ம மருந்து கட்டுறோன்னா அந்த பாதிப்புங்கிறது சீக்கிரமாக, அதாவது நம்ம கீழே உரம் வைக்கிறத தாண்டி வேரில் மருந்து கட்டும்போது அந்த பாதிப்புங்கிறது சீக்கிரமாக அது வந்து தடுக்கப்படும். அதாவது சீக்கிரமாக வந்து குறும்பு கொட்டை நின்று அதிகப்படியான பூக்கள் உருவாகிறதுக்கான அந்த வழிகளை வந்து தென்னை மரம் வந்து அந்த வழியில் போயிட்டு அது செயல்பட ஆரம்பிக்கும். தென்னை மரத்தில் வேரில் மருந்து கட்டுறதுனால என்னென்ன பயன்கள்ன்ட்டு நிறையா இருக்குங்க. அதை வந்து நான் 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தென்னை மரத்தில் அதிக காய்கள் உருவாகிறதுக்கும் குறும்பை கொட்டாமல் இருக்கிறதுக்கு தான் தென்னை மரத்தில் அதிகமாக வந்து வேர்களில் நம்ம மருந்து கட்டுவோம். இதுக்கு அடுத்தபடியாக என்ன ஆகும் பார்க்கும்போது, தென்னை மரம் வந்து மேவோல் வந்து பச்சையாகவே இல்லைப்பா, ரொம்ப மஞ்சளாகவே இருக்குது, புதுவோல் வந்து மஞ்சளாக தான் வந்துகிட்டு இருக்குது, பச்சையாகவே இல்லைங்கிற பட்சத்தில் தென்னை மரத்தில் வேர்களில் மருந்து கட்டும்போது ஒரு 20 to 25 நாள் கழிச்சு நம்ம பார்க்கும்போது அந்த புது குருத்து வரும். அதாவது இந்த மஞ்சள் அடித்து குருத்து இல்லாமல் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய புது குருத்தை நீங்கள் பார்க்கும்போது நல்ல அடர் பச்சை நிறத்தில் வருங்க. அதேமாதிரி காய்களில் இருக்கக்கூடிய அந்த குரும்பியோட சைஸுங்க, அதாவது ரொம்ப பிஞ்சு குருமையாக இருக்கும்போது கொட்டுறதெல்லாம் ஃபுல்லாகவே இதை வந்து தடுத்துரும். அதேமாரி தேங்காயோட பருப்புன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தேங்காய்களில் வந்து பருப்பு வந்து சுத்தமாகவே இருக்காது, சுத்தமாக வளர்ச்சியே இல்லாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம இது மாதிரி டானிக்கை வந்து ஒரு 2 to 3 டைம் தொடர்ந்து நம்ம கட்டும்போது பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுனால அந்த பருப்போட சைஸும் ரொம்ப அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தேங்காயோட எடையுமே இதனால் அதிகரிச்சுட்டு இருக்குங்க. அதேமாரி தென்னை மரத்துக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாகவுமே இந்த டானிக்குங்கிறது ரொம்ப செயல்படும். ஏன்னா பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த டானிக்கில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க காரணத்தாட்டி பயிரில் வந்து எந்த ஒரு நோயுமே ஈஸியாக வந்து தாக்காது. அதாவது நம்ம மரம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு பூச்சி மற்றும் நோய்களாக இருந்தாலும் சீக்கிரமாக தாக்கும். ஆனால் நம்ம மரத்துக்கு வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சத்துக்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் அந்த மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க காரணத்தாட்டி பூச்சி மற்றும் நோய்களோட தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து நம்ம தென்னை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம்னா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க, தென்னை மரத்தை பார்க்கும்போது மேலே வந்து அப்படியே பென்சில் ஷேப்பில் போயிட்டுருக்கோம். அதாவது கீழே வந்து தண்டு வந்து நல்லா ஊக்கமாக இருக்கும். ஆனால் மேலே போக அந்த தென்னை மரத்தோட சைஸை பார்க்கும்போது அப்படியே பென்சில் மாதிரி ரொம்ப குறுக்கிட்டே போயிட்டுருக்கும். அந்த தென்னை மரத்தில் உள்ள காய்களை பார்க்கும்போது அதிகம் காய்களே பிடிக்காது. நம்ம என்ன தான் நம்ம மரத்தில் வேர்களில் நம்ம மருந்து கட்டினாலும் சரி, இல்லை அதிகப்படியான உரங்கள் போட்டாலும் சரி, மற்ற தென்னை மரத்துக்கு நம்ம உரமே கொடுக்கலாட்டி அதில் காய்க்கிற காய்கள் கூட இந்த மரத்தை நம்ம பார்த்து கண்ணு கருத்துமாக நம்ம பார்த்துக்கிட்டா கூட இதில் வந்து அந்த அளவுக்கு காய்கள் பிடிக்காது. ஏன்னா அந்த சைஸ் வந்து மேலே சின்னதாக போயிட்டுருக்கிறதுனாட்டி அதில் வந்து காய்கள் வந்து அதிகமாக உருவாகாது. இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்து, அதாவது இப்போ தென்னை மரம் இப்போ தான் நடவு நட்டு ஒரு 3 to 4 வருஷத்தில் இப்போ தான் காய் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் அந்த காய் பிடிக்கிற காலத்துலேருந்து தொடர்ந்து நம்ம சத்துக்களை ஒரே அளவு சீரான அளவு நம்ம கொடுக்கும்போது இந்த பென்சில் மாதிரி ஆகிற இந்த பிரச்சனை வந்து நம்ம ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. அதிகப்படியாக அந்த பாதிப்புங்கிறது வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம தென்னந்தோப்பில் எங்கேயாவது ஒவ்வொரு மரத்தை மட்டும் பார்த்தோம்னா தென்னை மட்டை வந்து அப்படியே கீழ் நோக்கி அப்படி தொங்கிக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது தென்னை மரத்தில் தாமிர சத்தோட பற்றாக்குறை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த தென்னை மட்டை வந்து அப்பப்போ கீழ் நோக்கி அப்படி தொங்கிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம தென்னை மரத்துக்கு நம்ம கீழே நம்ம டானிக் கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்க்கும்போது இந்த தாமிர சத்தம் அந்த தென்னை மரத்துக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் தென்னை மரத்தோட அந்த மட்டைகள் நரம்புகள் நல்லா முதிர்ச்சி அடையுது. அதாவது நல்லா ஸ்ட்ராங்காகிற காரணம் தட்டி மட்டைகள்ங்கிறது அதிகமாக கீழ் நோக்கி தொங்காது, அந்த நோய் இங்கேருந்து வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழியை கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து தென்னை மரத்துக்கு இந்த டானிக் வாங்கி கட்டுறதுனால வேறு என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு பார்க்குற பட்சத்தில் நம்ம சில தென்னை மரங்களை பார்க்கலாங்க, ஒரு 2 to 3 மாதம் வரைக்குமே அதிகமாக வந்து பூவே எடுக்காது. அதாவது இப்போ ஒரு 2 மாதத்தில் இப்போ பூ எடுக்குதுன்னா அடுத்த ஒரு 2 மாதம் கழிச்சு தான் புது பாலே வரும். அது வரைக்கும் பாலுங்கிறது வெளியே வராது. அந்த மட்டைகளுங்கிறது அந்த இடைவெளிங்கிறது ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம தொடர்ந்து நம்ம டானிக்லாம் நம்ம கட்டும்போது தென்னை மரத்தில் அந்த இடைவெளி, அந்த பாலையோட இடைவெளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்.
அதே நேரத்தில் தென்னை மரத்தில் அதிகப்படியான பாலைகள் உருவாகி அதுவும் பெண் பூக்கள் வந்து அதிகமாக உருவாகுங்க. அப்படி உருவாகிற பட்சத்தில் காய்கள் அதிகமாக பிடிக்கும். தென்னை மரத்தில் வளர்ச்சியை சீராக்கி பெண் பூக்கள் அதிகமாக்குங்க. இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாங்க. அதாவது தென்னை மரத்தில் வந்து இப்போ நம்ம டானிக் கட்டணும்னா இதெல்லாம் உடனே நடந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ரிசல்ட் பார்க்குறதுக்கு, ஏன்னா தென்னை மரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ரிசல்ட் பார்க்கணுன்னா குறைஞ்சது 3 to 6 மாதம் வரைக்கும் ஆகுங்க. ஏன்னா காய்கறி பயிர் நம்ம பயிர் பண்ணுறோன்னா காய்கறி பயிர்களுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு உரம் இல்லாட்டி ஒரு டானிக் இன்றைக்கி நம்ம கொடுத்தோன்னா அது தெரிகிறதுக்கு அதிகபட்சம் 8 to 10 நாளுங்க. அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அது நோய்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்குமா என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 8 to 10 நாளில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் தென்னை மரத்தை பொறுத்தளவுக்கு இப்போ என்கிட்ட நீங்கள் டானிக் வாங்கி இப்போ உங்கள் மரத்துக்கு நீங்கள் கட்டுறீங்கன்னா அந்த நீங்கள் டானிக் கட்டினதுலேருந்து ஒரு 20 to 25 நாளில் தான் அந்த குருத்து வந்து மஞ்சள் கலரில் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மஞ்சள் கலரில் வர குருத்து வந்து கண்ட்ரோல் ஆகி அது வந்து பச்சை கலராக நல்ல அடர் பச்சையில் கொஞ்சம் குருத்துக்கள் உருவாகிறது வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு 20 to 25 நாளில் அந்த புது குருத்துலேருந்து தான் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பூக்களோட எண்ணிக்கைலாம் அதிகப்படுத்தி அது பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கு அந்த கண்ட்ரோலாம் வர்றதுக்கு இப்போ உடனடியாக அது போகிறதுனால இருக்கிற பூ கொட்டாமல் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பூக்கள்லாம் உருவாகிறதுக்கு அந்த எடுக்கிற புது பாலையிலேருந்து தான் இதோட ரிசல்ட்டுங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு டைம் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2ஆம் டைம் கட்டும்போது தான் இதோட ரிசல்ட்டுங்கிறது நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க முடியுங்க. ஏன்னா மற்ற காய்கறி பயிராக இருந்துச்சுன்னா ஒரு 8 to 10 நாளில் ரிசல்ட் நம்ம பார்த்துடலாங்க. இதுக்கு வந்து குறைஞ்சது 3 to 6 மாதம் வரைக்கும் ஆகும். ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம நல்ல டானிக் நம்ம கட்டிகிட்டு இருக்கும்போது மட்டும்தான் அந்த சீரான அந்த வளர்ச்சிங்கிறது சீரான அளவில் இருந்து பூக்கள் வந்து அதிகப்படியாக உருவாகிட்டே இருக்கும். அதே மாதிரி தஞ்சாவூர் வாடல் நோயோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு நோய்கள் தாக்கிய மரமாக இருந்தால் கூட இந்த மரத்துக்கு கூட இந்த வேர்களில் இந்த மருந்து இந்த டானிக் வந்து நம்ம கட்டலாம். அந்த நேரத்தில் மரம் வந்து சத்து பற்றாக்குறையில் தாங்க இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம சரியான ஒரு டானிக் நம்ம கொடுக்கும்போது பயிர் வந்து சீக்கிரமாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தென்னை மரத்துக்கு நம்ம டானிக் கட்டுறோம், டானிக் கூட வந்து வேறு ஏதாவது நோய் மருந்து கலந்து கட்டலாமான்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்போதுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து டானிக் வந்து நம்ம தனியாக தாங்க நம்ம கட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். டானிக் கட்டிட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வேர் எடுத்து கூட நம்ம வேறு ஏதாவது நம்ம டில்டோ இல்லாட்டி காண்டாஃபோ நம்ம கட்டுற மாதிரி இருந்தால் கூட நம்ம கட்டலாம். அதாவது நோய் மருந்து தனியாகவும் டானிக் தனியாக வந்து நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒன்றா கலந்து கட்டுறதை காட்டிலும் நம்ம தனித்தனியாக கட்டும்போது ரிசல்ட் வாய்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் தென்னை மரத்துக்குமே வேர்களில் மருந்து கட்டுறதுக்கு டானிக் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லாட்டி கால் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே டானிக் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துக்கிட்ருக்கோங்க. அதாவது கொரியர் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து பொள்ளாச்சி ஏரியாவில் நம்ம அதிகமாக பண்ணிகிட்ருக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தென்னை மரத்துக்கு தேவையான டானிக் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நம்ம கொரியர் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம். இப்போ அவங்க தென்னை மரத்தில் வேர்களில் வந்து நம்ம மருந்து நம்ம எப்படி கட்டணும் அதை பற்றி கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏன்னா தென்னை மரத்தில் நம்ம வேர்களில் மருந்து கட்ட போகிறோம்னா தென்னை மரத்துலேருந்து ஒரு 3 to 4 அடி தள்ளிங்க, குறைஞ்சது ஒரு 3 அடி தள்ளி நம்ம ஒரு குழி நம்ம பறித்து அந்த வேர் எடுக்கிறோன்னா அந்த வேர் வந்து நல்ல வேராக இருக்கணுங்க. அதாவது நல்ல புதிய வேராக இருக்கணும். நல்லா காஞ்ச வேரோ இல்லாட்டி பழைய வேரில் போய்ட்டு நம்ம மருந்து கட்டணும்னா அந்த மருந்து வந்து அந்த வேர் வந்து சுத்தமாக எடுக்காது. அந்த வேரோட சைஸுன்னு பார்க்கும்போது பென்சில் சைஸில் இருக்க வேரை எடுத்து நம்ம டானிக் கட்ட போகிற அந்த வேர் வந்து நல்லா பழுப்பு நேரத்துலையோ இல்லாட்டி சிவப்பு நேரத்துலேயே இருக்கக்கூடிய புதிய வேரில் தான் நம்ம டானிக் கட்டணும். நம்ம மரத்துக்கு வேருக்கு நம்ம டானிக் கட்டும்போது ஒரு 25 ml நம்ம டானிக் கட்டுறோம்னா மீதி 75 ml தண்ணி வச்சு நம்ம கலந்து ஒரு மரத்துக்கு 100 ml என்ற கணக்கில் வேர்களில் போய்ட்டு நம்ம மருந்து கட்ட போகிறோம். இப்படி கட்டுற மருந்து அந்த மரம் வந்து எவ்வளோ நேரத்தில் அது உறிஞ்சி எடுத்துக்கணும் பார்க்கும்போது நல்ல இலை மரமாக இருந்துச்சுன்னா நல்லா சத்து வந்து தொடர்ந்து வந்து ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியில் இருக்கிற மரமாக இருந்துச்சுன்னா குறைஞ்சது 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 100 ml அந்த டானிக்கு ஃபுல்லாத்தையுமே அந்த கவர்லேருந்து அந்த மரம் வந்து ஃபுல்லாகவே இழுத்துக்குங்க. 24 மணி நேரம் கழித்து நம்ம தென்னந்தோப்புக்கு போயிட்டு அந்த வேர்கள் இழுத்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிளாஸ்டிக் கவரை வந்து அந்த வேர்கள்லேருந்து அகட்டிட்டு நம்ம வந்து அந்த கவரை கொண்டு வந்து நம்ம தோப்புக்கு வெளில நம்ம போட்டுடலாங்க. இப்படி நம்ம கட்டும்போது மரம் வந்து தொடர்ந்து அந்த காய்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்கும். குறும்பு உதிர்வு வந்து அப்படியே தொடர்ந்து அப்படி கண்ட்ரோல்லே இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாகவே மருந்துகள் ஏதாவது தேவைப்பட்டுச்சு நம்ம கொரியர் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இப்போ ஒரு வாரமாக தாங்க நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த ஒரு வாரத்துலேயும் வந்து அதிகப்படியாக தென்னை மரத்துக்கு தான் வேர்கள் மருந்து கட்டுறதுக்கும் அதேமாரி தென்னை மரத்துக்கு மைக்ரோநியூட்ரியன்ஸ் தான் அதிகமாக நம்மள்கிட்ட வந்து ஃபார்மர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம அதிகமாக வந்து அதுதான் நம்ம கொரியர் கொடுத்துருந்தோம். சரி, அதனால தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி போடலாம். வேறு ஏதாவது ஒரு விவசாயிகளுக்கு தென்னை மர விவசாயிகளுக்கு ஏதாவது டானிக்கியோ இல்லை மைக்ரோநியூட்ரியன்ஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம கொரியர் கொடுக்குறோம். வேணுங்கிற விவசாயிகள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.